கேட்ட சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஆர்பிஎஃப் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மனாக இருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் போயிருந்தாலும் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆவடி சென்னையில் தான் நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி அட்மிட் கார்டு எல்லாம் டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 10 நாள் இந்த செலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தான் ஓனாக இது பண்ணிக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதுபடி தான் நீங்களே இது பண்ணியிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபிசிக்கல் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டு அதை பற்றி நடக்கும், டாக்குமெண்டேஷன் நடக்கும், தேர்ட் டே மெடிக்கல், இந்த மாதிரி ஆர்டர்லாம் நடக்கும். கண்டிப்பாக 3 நாள் நீங்கள் தங்குற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி இதை பற்றி பஸ் ரூட்டு எப்படி ஸ்டே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ போட்டிருக்கேன். நியர்பையில் உங்களுக்கு ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆவடியில் மெயின் ஏரியா அங்கே ரூம் இருக்காது. ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் நியரில். ஆனால் இங்கே 1200 சார்ஜ் பண்ணுவாங்க. நான் சொல்கிற இடத்துல நீங்கள் தங்கினீங்கன்னா ஒரு 500-600 ஒன் டேக்கு. நீங்கள் யாரும் ஃப்ரெண்டு யாரும் சர்க்கிளில் சேர்ந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் போகும்போது ஒரு பேர் 2 பேர் சேர்ந்து போங்க, பார்ட்னர்ஷிப் மாதிரி. அதான் முன்னாடி சொல்லியிருந்தேன், யாரும் கமெண்டில் இந்த மாதிரி இது பண்ணி இப்போ ஷேர் பண்ணி நீங்கள் லிங்க் ஆகிங்க, உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்தா அப்போ தான் தெரியும். புதுசாக போகிறவங்களுக்கு எப்படி நடக்கும் என்னதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக ஒரு மறுபடியும் ரிவிஷன் மாதிரி சொல்கிறேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 மணிக்கு உங்களுக்கு ரிப்போர்ட் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 4:30 அல்லது 4 மணிக்கே கேட்டு என்ட்ரு ஆயிருங்க. சிஆர்பிஎஃப் ஆல்ரெடி அந்த மெயின் கேட்டு என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய அட்மிட் கார்டு நீங்கள் தானு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுடைய லெஃப்ட் தம்ப் நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுக்கோங்க. எதுவும் ஃபிங்கரில் டேமேஜ் இருந்தாலும் ஒரு சில ஃபிங்கர் விழுகாது. இதெல்லாம் வித்துகள்ட்டு அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. அதனால் கரெக்டாக வச்சு என்ன பொசிஷனில் நீங்கள் எக்ஸாமில் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் சான்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. வச்சவொடனே உங்களுக்கு ஒரு வண்டியில் ஏற்றுவாங்க. இல்லைனா டேரெக்டாக அவங்களை வாக்கிங்லேயே கூட்டு போய் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிட்டு ஒரு 100 பேர் சேர்ந்தவொடனே உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே டிரைவர் அவங்க ட்ரேடுக்கு தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். 5 கிலோமீட்டர் ரன்னிங் தான் ஃபஸ்ட்டிங் டே நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 3 ரவுண்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப் கேம்பஸ்னால் போயிட்டு ரிட்டன் வர மாதிரி. வெளியே சப்போஸ் வெளியே வரக்கு மோஸ்ட்லி சான்சஸ் இல்லை. நீங்கள் கேம்பஸ்குள்ளே தான் ஓடுவாங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஓடணும் என்னன்னு சொல்லிடுவாங்க. வாட்ச் எதுவும் கெட்டிக்குங்க. எப்படி நீங்கள் இங்கே ஓடுறீங்களோ அதே மாதிரி தான் அங்கே ஓடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் கரெக்டாக பாஸ் ஆக முடியும். நீங்கள் அதை விட்டு நீங்கள் அங்கே போய்ட்டு புதுசாக எக்ஸ்ட்ரா எதுவும் ஓட ட்ரை பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி பிள்ளையாருக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா பர்ஃபார்மன்ஸை நல்லா கொடுத்து நல்லா ஃபஸ்ட்டாக போய் நல்லா 5 கிலோமீட்டர் ரன்னிங் 24 நிமிஷத்தில் முடிச்சுக்கோங்க. குக்கிங் மற்ற ட்ரேடாக இருந்தால் நீங்கள் 1500 மீட்டர் 10 நிமிஷத்தில் முடிக்கணும். பைனரி ரிங்க்கு, ப்ளம்பிங்கு, எலக்ட்ரிஷியனு, மேஷன் இருக்கீங்களா, இந்த 3 ரிங்க்கு 1500 மீட்டர் நீங்கள் 9 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும். குக்கிங் ரன்னிங் ரொம்பவும் டைமிங் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் நார்மலாக ஓடினா கூட நீங்கள் பாஸ் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த டிரைவர் ட்ரேடு மற்ற எல்லாமே மோட்டர் வெஹிக்கிளில் இருக்காங்களா அவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது பண்ணணும். அந்த மாதிரி இருக்குது. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க அந்த மாதிரி அவங்க தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 5 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் தான். அது ஓடுறவங்களுக்கு மோஸ்ட்லி வர தெரியும். இல்லைனா புதுசாக ஓடுற கேண்டிடேட்டுக்கு தெரியாதுக்க சான்சஸ் இல்லை. அதை நீங்கள் முடித்தோடனே உங்களுக்கு ஹைட்டு, வெயிட்டு, ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டு. ஹைட் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் 170 சென்டிமீட்டர் தான். ட்ரேடுனால 160லாம் வைக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, அதை கண்டிப்பாக சொல்கிறேன். வெயிட் நீங்கள் 50 கேஜிக்கு மேலே இருக்கணும். அதிகமாக வெயிட் இருந்தாலும் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுப்பாங்க. இவ்வளோ ரிலீஃப் பண்ணணும். சப்போஸ் இவ்வளோ கேஜிக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி இவ்வளோ நீங்கள் வெயிட் ஏற்றணும் இல்லை குறைக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கேற்றாப்புல நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய ஓன் கன்ஃபர்மேஷன் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முடித்தோடனே அன்றைக்கி மதியமே உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டுக்கு இருக்க சான்ஸ். டிரைவர்னால் டிரைவரு, குக்கு, பார்பரு, வாட்டர் கேரியர், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு இருக்குல்ல, அது சம்மந்தமாக ட்ரேடு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி அன்னைக்கு இல்லை மதியம் அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ரன்னிங் அன்றைக்கி முடிஞ்சால் தான் அவங்க அடுத்த நாள் மார்னிங் டாக்குமெண்டேஷன் கண்டக்ட் பண்ணணும். டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் வரும்போது அன்றைக்கி ஃபிங்கர் வைக்கிற மாதிரி இருக்கும். டாக்குமெண்டேஷனுக்கும் சரி, மெடிக்கலுக்கும் சரி. கிட்டத்தட்ட 3 நாள் நீங்கள் ஃபிங்கர் எப்படி இருந்தாலும் 3 அல்லது 2 தடவை ஃபிங்கர் செக் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அப்படி தான் நடந்திருக்கு எல்லாமே. அடுத்த நாள் டாக்குமெண்ட் நடத்தினா தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3 நாள் சொல்லியிருக்காங்க. 2-3 டேஸ் கண்டிப்பாக 3 நாள் கண்டிப்பாக கம்பல்சரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே மணி எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தேவையோ எடுத்துங்க. நீங்கள் ஷூ போட்டு ஓடினா ஷூ கம்பல்சரி எடுத்துங்க. நீங்கள் போய் ரோட்டில் தான் நீங்கள் மோஸ்ட்லி ஓடுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன்.
நாளைக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் உங்கள் லைஃப் டைம் இதே இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் இதுக்காண்டி ரொம்ப வருஷமாக வந்து காத்திருப்பீங்க. ரொம்ப வருஷம்னா கிட்டத்தட்ட வந்து எக்ஸாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எப்போ ரிசல்ட் வரும் நிறையா பேர் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணிங்க. அதனால தான் சொல்கிறேன் 2500 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க குவாலிஃபை அப்படின்னா இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 2500 1000 பேர் தான் கிட்ட வருவாங்க. மீதி பேர்லாம் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா வந்து திடீர்னு ரிசல்ட்டு இது ஒன்றினால அவங்க வந்து ஓடி இருக்க மாட்டாங்க. ஒரு சில ட்ரேடில் தான் எஸ்எஸ்ஜிடி கிளியர் பண்ணிடுறேன் அந்த கேண்டிடேட் வந்து போகிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டிங்கன்னா 100% வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. உங்களால் ஓட முடியல அப்படின்னா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நினச்சி வந்து ஓடுங்க. அப்போ தான் முடியும். நான் பேரண்டோட கஷ்டம் உங்களோட கஷ்டம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த இது ஃபீல்டுக்கு வரவங்களாம் மிடில் கிளாஸ் பீப்புளாக தான் இருப்பீங்க. யாருமே ரிச் பீப்புள் வந்து இதுக்கு வந்து வர மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன் கஷ்டத்தை நினச்சி கண்டிப்பாக ஓடினா கண்டிப்பாக உங்களால் வந்து 100% வந்து ஃபிசிக்கல் வந்து பாஸ் பண்ண முடியும். ஃபிசிக்கல் மெடிக்கல் வந்து கடவுள் விட்ட பாடு தான். நம்ம வந்து எதுவுமே அதில் வந்து பண்ண முடியாது. ஃபிசிக்கல் நீங்கள் கிளியர் பண்ணிட்டா உங்களுக்கு ஆஃப்டர் வந்து டாக்குமெண்ட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னென்ன மோஸ்ட்லி கொண்டு பேனா ஃபோட்டோ பேனா ஏன்னா வந்து ஃபார்ம்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து டாக்குமெண்ட்டு தான் நடக்கும். பிளட் யூரின் சாம்பிள்ஸ்லாம் வந்து எடுத்துக்குவாங்க. அதை வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எடுத்துகிட்டு டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு வந்து ஒன்ஸ் ஒரு ஹாஃப் டே வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஸ்கேன் எடுத்து அன்றைக்கி கம்பல்சரி முடிஞ்சிடும். ஒரு டாக்டருக்கு வந்து 30 தான். நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கலில் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி A to Z எல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஆர்மி மெடிக்கல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணுவாங்க. A to Z கீழே ப்ரைவேட் பார்ட்டாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நல்லா கம்பல்சரியாக பார்ப்பாங்க. ஆர்மியோட கொஞ்சம் லிபரலாக தான் இருக்கும். ஆர்மினா டேட்டூஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து ஒரே இன்னர் டேமில் வந்து டேட்டூ வந்து போட்டுருக்கக்கூடாது. அவுட்டரில் வந்து போட்டுருக்கலாம்னு சொன்னேன். லேசர் அதை வந்து நீங்கள் லேசர்ஸை வச்சு அழிச்சிருந்தாலும் ஒரு சில நேரம் அந்த தழும்பு வந்து தெரியும். அது கூட ஒரு சில டிடெக்ட் பண்ணுவாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து போயிருங்க. பை லக் இருந்து சப்போஸ் அந்த டாக்டர் கொஞ்சம் லிபரலாக வந்து விட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு வாய்ப்பு தானே. நம்ம இந்த குறை தான் இருக்குன்னு நினச்சி வந்து போவோம். பட் ஆனால் அது வந்து வேறதுக்கான மெடிக்கல் வந்து போடுவாங்க. ஒரு சில ஃப்ரெண்டு இப்படி தான் வந்து அவர் வந்து போயிருக்காப்பில்ல நமக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு நினச்சா பார்த்தா அவருக்கு வந்து ஹார்ட் பீட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஹார்ட் பீட் வந்து அவர் வந்து பதட்டத்தினால அவருக்கு வந்து ஹார்ட் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும். கொஞ்சம் கூடுதலாக வந்து பம்பாயிடுச்சு. நார்மலாக வந்து ஹார்ட் வந்து 70 72 முறை வந்து துடிக்கணும். ஆனால் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட கார்டியாக் அப்படி வந்து போட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து டேக்கி கார்டியா அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 106 முறை வந்து துடிக்குது அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. டேக்கி கார்டியாங்கிறது அதிகமாக இதயம் துடிச்சா வந்து டேக்கி கார்டியா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் மெடிக்கலுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டார். எஸ்எஸ்ஜிடி வந்து நான் சொல்கிறேன் கஷ்டப்பட்டு தான் வந்து பாஸ் பண்ண. கிட்டத்தட்ட மெடிக்கலுக்கு வந்து நான் 2-3 செக்கப் கொடுத்தேன். ப்ளட்டில் என்னென்ன வேரியன்ட் இருக்குது அதை பார்த்தாங்க. அப்புறம் ஹார்ட்டுக்கு என்ன டெஸ்ட்டு அதெல்லாம் வந்து எடுத்தாங்க. அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நியர்பையில் வந்து ஜிஹெச்எல் அந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க ரீமெடிக்கல் போட்டாலும் உங்களுக்கு அடுத்த நாளே வர சொல்லிடுவாங்க. ஆனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அங்கே நீங்கள் தங்கிட்டு ரீமெடிக்கல் நான் சொல்கிறது வந்து ஒரு சில பேருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று லாங் டிஸ்டன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ட்ரேடுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து இது லிபரலாக இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஷார்ட் டிஸ்டன்ஸ் தெரியுது அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நீங்கள் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒன்ஸு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்தோடனே ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 டேஸில் வந்து விடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நான் வந்து எதை வச்சு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா எஸ்எஸ்ஜிடியில் வந்து ஒரு 20 நாளில் வந்து போன வருஷம் 2022 வந்து கொடுத்துட்டாங்க. அதனால தான் அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். நானாக வந்து செப்பரேட்டாக வந்து சொல்ல விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து இந்த விட குயிக்காக வந்து வேக்கண்ட் போடணும். ஏன்னா வந்து இந்த தடவை எலெக்ஷன் டியூட்டியில் வந்து நிறைய பேர் வந்து கேண்டிடேட் வந்து ரொம்ப கம்மியாகிட்டனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆர்டர் வைஸ் நான் சொல்லியிருக்கல. ஃபஸ்ட் டே வந்து பிஇடி ட்ரேடு அந்த மாதிரி ஆர்டர் நடக்குது. செகண்ட் டே வந்து டிவி ஆஃப் மெடிக்கல்னால் நான் சொன்ன மாதிரி தேர்ட் டே வந்து ஃபுல் மெடிக்கல் 3 நாளில் முடிஞ்சிடும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியர்பைலேயே வந்து உங்களுக்கு இதாக இருக்குது. எக்ஸ்பென்சிவ் எல்லாமே ஏடிஎம்ஸ்லாம் இருக்குது. கேஷ் கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதுக்கேற்றாப்புல வந்து ஆயத்தமாகிங்க. நான் தான் சொல்லுவேன். கேர்ள்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஏற்றாப்புல உங்கள் பேரண்ட்ஸ் யாரும் கூட்டிங்க. உள்ளேக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உள்ளேக்கு அலோவ் வந்து பண்ண மாட்டாங்க. வெளியே தான் உட்காந்துருக்க மாட்டேன். உள்ளேக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி இருக்கும். அங்கே கூட வந்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நேரங்களில் அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து பண்ண மாட்டாங்க. மொபைலில் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து வெளியே வரும்போது உங்கள் பேரண்ட்டுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ண சொல்லிட்டு வெளியே வந்தோடனே வந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வந்து வந்துடுவாங்க. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொம்பளை பிள்ளைங்க வந்து அப்படி வந்து கூட்டிகிட்டு போயிருங்க. அதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஜென்ஸை பொறுத்தவரை நீங்கள் வந்து நார்மலாக வந்து போய்க்கலாம். நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து போய் தங்கிங்க. அட்வான்ஸாக ஒரு நாள் போய் தங்கி நைட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு சில பேர் வந்து காலைல வந்து போய் ஓடுங்க. அப்படி ஓடும்போது ரொம்ப டயர்டாக இருக்கனால உங்களுக்கு வந்து ஏன்னா ஃபுல் ரெஸ்ட்டில் இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த நாள் வந்து நல்லா வந்து ஃபிசிக்கலை வந்து எஃபோர்ட் போட்டு ஓடணும். உங்களுக்கே தெரியும். மென்டலியும் ஃபிசிக்கலாகவும் நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ண முடியும். அடுத்த நாள் வந்து ஏன்னா வந்து திடீர்னு காலையில் நம்ம வந்து 4 மணிக்கு கிளம்பி இங்கேருந்து ஒரு ஈவினிங் கிளம்பி காலைல 4 மணிக்கு போய் சேர்ந்தோம்னா உடம்புல வந்து ரெஸ்ட் இல்லாதனால நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் இதாகி அதனால கூட தோல்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் நல்லா நீங்கள் பண்ணுங்கள். முடிஞ்சளவு நான் 100% நான் சொல்கிறது வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா வந்து டிமோட்டிவேட் ஆகாமல் நல்லபடியாக நீங்கள் ஒன்று அவ்வளோதான் சொல்லுவேன்.
லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். அடுத்து வந்து ரிசல்ட்டு போடுறதுக்கான சான்சஸ்லாம் எனக்கு கிடைக்கும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் திரும்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இல்லை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுருங்க.